பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை என்பதாக. நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் இஃப் யூ விஷ் டு ரிட்டன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் கடைசி 5 ராஜாக்களின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னவன். யோசியா ராஜா முதல் சிதேக்கியா ஆட்சி செய்த நாட்கள் வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னான். எரேமியா தீர்க்கதரிசி யோசியா ராஜாவின் மூலம் யூதா தேசத்தில் வந்த எழுப்புதலையும் அதன் பின்பு தோன்றின 4 ராஜாக்களின் நாட்களில் வந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியையும் கண்டவன். ஆகையால் யூதாவின் குடிகளை பார்த்து, நீங்கள் ஆண்டவரண்டை திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் திரும்புங்கள் என்று கூறினார். அவ்வாறு நீங்கள் செய்தால் இனி அலைந்து திரிவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தையை கூறினார். யூதாவின் குடிகள் மனம் திரும்ப மனதில்லாமல் காணப்பட்டதனால் அவர்கள் பாபிலோனிலும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களிலும் பின்னாட்களில் அடிமைகளாய் அலைந்து திரிந்தார்கள். ஆண்டவர் யாரையும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் மென்மையானவர். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று வெளிப்படுத்தல் 3:20 கூறினார். தட்டும் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து அவர்களுக்குள் வாசம் பண்ணுவார். சூலமித்தி தட்டும் நேசருடைய சத்தத்தை கேட்டும் கதவை திறப்பதற்கு மனதில்லாமல் போனதினால் அவர் கடந்து சென்று விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும் போது மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் மனம் திரும்பி விடுங்கள். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களில் கீழ்ப்படிந்து விடுங்கள். கைவிட வேண்டிய பாவ பழக்க வழக்கங்களை கைவிட்டு விடுங்கள். நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் அது உங்களுக்கு நன்மையாய் முடியும். அப்போது நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை. பிசாசு வறண்ட நிலங்களில் அலைந்து திரிகிறவன் என்றும் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிகிறவன் என்றும் அவனை குறித்து வேதம் கூறுகிறது. சிலர் பிசாசின் சுபாவம் உடையவர்களாய் சபைகள் தோறும் அலைந்து திரிவார்கள், வீடுகள் தோறும் அலைந்து திரிவார்கள். சிலர் இரவு வேளை என்றும் பாராமல் தெருக்களில் அலைந்து திரிவார்கள். ஆண்டவர் எருசலேமின் குடிகளை பார்த்து, நீங்கள் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் என்றும் காட்டுக்கழுதை என்றும் கடிந்து கொண்டார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு மெய்யாய் செவியொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாப்பா. ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்ன என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நீங்கள் மனம் திரும்ப மனதாயிருந்தால் மனம் திரும்புங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மனம் திரும்பும் பட்சத்தில் இவர்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். இவர்கள் அலைந்து திரியாதபடி இவர்களை ஸ்திரப்படுத்தி கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்துகிறேன். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் உடைய பிள்ளைகள் விட்டு விலகி உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.